ஸோ ஆல்ரெடி ரெக்ரெஷன் ரிலேஷன் நம்ம டிஎஸ்டிலேயே நம்ம சொல்லிட்டோம். டேட்டா வச்சுக்கலாம் அந்த கான்செப்டே வந்து ரெக்ரெஷன் ரிலேஷன் என்னன்னு நம்ம பார்த்துக்கிறோம். ஸோ ரெக்ரெஷன் ரிலேஷன் என்னென்னா கரண்டில் நடக்கிற சுச்சுவேஷன் வந்து ப்ரீவியஸ் நடக்கிறோட காம்பினேஷன் வச்சு நம்ம ரன் பண்ணுறது வந்து ரெக்ரெஷன் ரிலேஷன். சரிங்களா? அப்போ என்ன ஆகும் அப்படிங்கிறத நம்ம இப்போ பார்க்க போகிறோம். சரியாம்மா? இப்போ என்னன்னா ஜென்ரல் ஃபார்ம் என்னன்னா ஓகே ஒரு நிமிஷம். ஸோ இதுதான் ரெக்ரெஷன் ரிலேஷன். அப்போ ரெக்ரெஷன் ரிலேஷனோட ஃபார்மேட் என்ன நடக்குதுன்னா இங்கே ஒரு ரெட்ரான் ஓகே இங்கே ஏஎன் ஈக்குவல் இது கரண்ட் சுச்சுவேஷன் வச்சுக்கோங்களேன். அப்போ காம்பினேஷன் ஆஃப் ப்ரீவியஸ் சுச்சுவேஷன் என்னென்ன இருக்க போது நமக்கு தெரியாது. அப்போ சம் கான்சன்ட்ரேன்ட்டு ஏஎன் மைனஸ் ஒன் ப்ளஸ்ஸோ மைனஸோ எது வேணால் வரலாம். சம் கான்ஸ்டன்ட்டு ஏஎன் மைனஸ் டூ ப்ளஸ் ரன்னிங் திஸ் ப்ராசஸ். எவ்வளோ தூரம் போகும் தெரியாது. சப்போஸ் நான் டேக்கிங் தட் ஏ நாட் வரைக்கும் வச்சுக்கிறேன். இப்போ மெயின் இம்பார்ட்டன்ட் என்னென்னா இதை வந்து நம்ம ரெக்ரெஷன் ரிலேஷன் நம்மளோட மெயின் எய்ம் என்னென்னா நம்ம வேல்யூஸ் பாயிண்ட் அவுட் பண்ணுறது தான் நம்மளோட வேல்யூஸ் இருக்கும். அதாவது கரெக்டான இப்போ ஏ பவர் என் அந்த மாதிரி என்னங்கிற கான்செப்ட் வேல்யூஸை பாயிண்ட் அவுட் பண்ண போகிறோம். அதாவது ஏ என்னோட இந்த ப்ரீவியஸோட வேல்யூ இல்லாமல் சம் இனிஷியல் கண்டிஷன் கொடுத்துருப்பாங்க. இப்போ இங்கே எத்தனை வேல்யூ இருக்குதோ அத்தனை வேல்யூஸ்க்கு உண்டான இனிஷியல் கண்டிஷன் இருக்கும். ஏ நாட் ஈக்குவல் டு சம் வேல்யூஸ் சம் கான்ஸ்டன்ட் டைம் ஆல்ரெடி C1 C2 நோட் பண்ணிட்டேன். அப்போ இங்கே D1 A1 ஈக்குவல் டு D2 அந்த மாதிரி கான்ஸ்டன்ட் டைம் கொடுத்துருப்பாங்க. இங்கே எவ்வளோ வரைக்கும் நம்மளுக்கு கான்ஸ்டன்ட் டைம் வேணுமோ அந்த வரைக்கும் நம்ம கொடுத்துருப்பாங்க. சரிங்களா? சப்போஸ் AN-1 AN-2 வருதுன்னா ரெண்டு கான்ஸ்டன்ட் டைம் கொடுத்துருப்பாங்க. அப்போ இங்கே எத்தனை கான்ஸ்டன்ட் டைம் கொடுத்துருவாங்க? இவ்வளோ பெரிய ஈக்குவேஷனுக்கு AN-1 கான்ஸ்டன்ட் டைம் வேல்யூஸ் கொடுத்துருப்பாங்க. அப்போ இங்கே என்ன டேம் வருதோ அத்தனை கான்ஸ்டன்டோட வேல்யூ அதாவது தட் இஸ் இனிஷியல் வேல்யூஸ் கொடுத்துருப்பாங்க. அதை வச்சுட்டு நம்ம என்ன பண்ண போகிறோம்? ஏ என்னோட வேல்யூவை ஃபைண்ட் அவுட் பண்ண போகிறோம். கரஸ்பாண்டிங் ஏ என்னோட வேல்யூ என்ன அப்படிங்கிறத கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ அதுதான் ரெக்ரெஷன் ரிலேஷன். அந்த ரெக்ரெஷன் ரிலேஷன் வந்து ரெண்டு டைப்பாக சால்வ் பண்ணுறாங்க. ஸோ ஒன்று வந்து ரெக்ரெஷன் ரிலேஷன் பார்த்தீங்கன்னா கேரக்டர்ஸ் ஈக்குவேஷன் ஃபார்ம் பண்ணி சால்வ் பண்ணுறாங்க. ஸோ அனதர் ஒன்று பார்த்தீங்கன்னா ஜென்ரேட்டிங் ஃபங்க்ஷனை வச்சு சால்வ் பண்ணுறாங்க. ஆக்சுவலாக டிஎஸ்டியில் நம்ம பார்த்தது 4 மெத்தடு பார்த்தோம். கரெக்டுங்களா? டிஎஸ்டி டேட்டா ஸ்ட்ரக்சரில் வந்து பார்த்தீங்கன்னா 4 மெத்தடு பார்த்தோம். ட்ரீ மெத்தடு, அந்த மாஸ்டர் தீரம் மெத்தடு, ரெக்ரெஷன் ப்ரீவியஸ் ஒன் அதாவது இண்டக்ஷன் மெத்தடு அண்டு இட்ரேஷன் மெத்தடு 4 மெத்தடு பார்த்தோம். பட் இங்கே பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக மேத்தமெட்டிக்கல் ஃபார்மேட் தான். ஏன்னா இங்கே பார்த்தீங்கன்னா இனிஷியல் கண்டிஷன் கொடுத்துருவோம், அங்கேயும் இனிஷியல் கண்டிஷன் கொடுத்துருப்பாங்க. அங்கேயும் இனிஷியல் கண்டிஷன் கொடுத்து தான் நம்ம பார்த்துக்கிறோம். அப்போ இங்கே எப்படி சால்வ் பண்ணுறாங்கிற ஐடியாவை நம்ம இங்கே கொடுக்க போகிறாங்க. ஸோ இந்த ரெக்ரெஷன் ரிலேஷன் பார்த்தீங்கன்னா ரெண்டு கான்செப்ட் இருக்குது. ஒன்று பார்த்தீங்கன்னா ரெக்ரெஷன் ரிலேஷன் ரெண்டு கான்செப்ட். என்னென்ன கான்செப்ட் அப்படின்னா இட்ஸ் அ வெரி இம்பார்ட்டன்ட் ஒன். ரெக்ரெஷன் ரிலேஷன் ஹோமோஜினியஸ் பார்ட் ஒன்று இருக்குது, நான் ஹோமோஜினியஸ் பார்ட் ஒன்று இருக்குது. homogeneous part and non-homogeneous part. Homogeneous part and non-homogeneous part. ஸோ ஹோமோஜினியஸ் பார்ட்னு எப்படி இருக்கும் அப்படின்னா நம்ம ஆல்ரெடி எழுதுனதுதான். இப்போ சப்போஸ் ஏஎன் ஈக்குவல் டு C1 AN-1 டாட் 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 ப்ளஸ் சம் CK இன்ட்டு A பவர் K மைனஸ். ஸோ இந்த மாதிரி ஃபார்மேட் இருக்கும். ஆர் N-K இங்கே என்ன தான் இருக்குது, அப்போ N-Kங்கிற ஃபார்மேட் இருக்கும். அப்போ இந்த மாதிரி கேஸ் எடுக்கிறது வந்து ஹோமோஜினியஸ் அப்படின்னா மீனிங் என்ன? இங்கே பார்த்தீங்கன்னா ஏஎன் இருக்குன்னா இங்கே கேஸ் பார்த்தீங்கன்னா எல்லாமே அதனுடைய ப்ரீவியஸோட வேல்யூஸ் அதனோட ஐடியா வச்சு தான் மட்டும்தான் போவோம். அது பேர் ஹோமோஜினியஸ். அப்போ நான் ஹோமோஜினியஸ்னா என்ன ஆகும் அப்படின்னா சேம் ஐடியா ஏஎன் ஈக்குவல் டு C1 AN-1 ப்ளஸ் C2 AN-2 ப்ளஸ் டாட் 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 ப்ளஸ் CK AN-K அடிஷனலாக சம் ஃபங்க்ஷன் ஆஃப் என்னு வரும். நான் ஹோமோஜினியஸ்ல இங்கே என்ன நடக்கும்? அடிஷனல் சம் ஃபங்க்ஷன் ஆஃப் என் வரும். அப்போ இந்த மாதிரி கான்செப்டுக்கு தான் வந்து ஹோமோஜினியஸ் அண்ட் நான் ஹோமோஜினியஸ். சரி, இது எப்படி சால்வ் பண்ணலாம் அப்படிங்கிற ஐடியாவுக்கு வந்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் எடுத்து முடியும் ஹோமோஜினியஸ் இருந்தாலும் நான் ஹோமோஜினியஸ் இருந்தாலும் ஃபர்ஸ்ட் எடுத்து நம்ம என்ன பண்ண போறோம்னா கேரக்டர்ஸ் ஈக்குவேஷன் ஃபார்ம் பண்ணணும். ஃபர்ஸ்ட் ஸ்டெப் கேரக்டர்ஸ் ஈக்குவேஷன் ஃபார்ம் பண்ண போறோம். சப்போஸ் பாருங்க எக்ஸாம்பிள் கேரக்டர்ஸ் ஈக்குவேஷன் இது வந்து nth ஆர்டர் வரைக்கும் இருக்குன்னு வச்சுக்கோங்க. அப்போ இங்கே ஈக்குவேஷன் எப்படி வரும்னா
இங்கே பாருங்க கே வரைக்கும் கொடுத்துக்கிறாங்கன்னா அப்போ இங்கே பாருங்க என்கே என் மைனஸ் கேன்னு வருதுன்னா அப்போ இதனோட ஈக்குவேஷன் என்னன்னா nth ஆர்டர் பாலினாமியல் வரும் ஆர்கே சம் கான்ஸ்டன்ட் மேபி இங்கே கான்ஸ்டன்ட் இருந்தால் கான்ஸ்டன்ட் வரும் அது என்ன வருமோ நம்ம பார்த்துக்கலாம் இங்கே கான்ஸ்டன்ட் இல்லாதனால கான்ஸ்டன்ட் வராது சம் C1 இன்ட்டு ஆர்கே மைனஸ் 1 ப்ளஸ் டாட் 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 ப்ளஸ் சம் C1 ஓகே இங்கே சி போடலையா C1 போட்டாச்சு ஓகே சம் C1 CKன்னு வச்சுக்கோங்களேன் எனக்கு கே கான்ஸ்டன்ட் வேணும் CK ஈக்குவல் டு 0 அப்போ இது ஒரு பாலினாமியல் அது இது ஒரு கேத் ஆர்டரோட ஈக்குவேஷன் இந்த கேத் ஆர்டரோட ஈக்குவேஷன் என்ன பண்ணணும்னா சால்வ் பண்ண வேணும் இப்போ என்ன பிரச்சனைனா உங்களுக்கு கேத் ஆர்டர் வரைக்கும் கேட்பானா கேட்க மாட்டாங்க சரிங்களா அப்போ என்ன இது வரைக்கும் கேட்பாங்க அப்படின்னா மேபி ஆர்டர் பார்த்தீங்கன்னா 2 அதாவது குவாட்ராடிக் ஈக்குவேஷனும் கிடைக்கும் ஆர் கியூபிக் ஈக்குவேஷனும் கிடைக்கும் அப்போ குவாட்ராடிக் ஈக்குவேஷன் கியூபிக் ஈக்குவேஷன் சால்வ் பண்ணும்போது எத்தனை ரூட் கிடைக்கும் 3 ரூட்டோ இல்லை 2 ரூட்டோ கிடைக்கும் சரிங்களா 3 ரூட்டோ ஆர் 2 ரூட்டோ கிடைக்கும் இங்கே கேத் ஆர்டர்னா இங்கே எத்தனை ரூட் கிடைக்குங்கிறாங்க கே ரூட் கிடைக்குங்கிறாங்க R1 R2 R3 டாட் 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 ஆர்கே சரி இப்படி கிடைச்சிட்டு இதுக்கப்புறம் என்ன பண்ணலாம் அப்படின்னா நம்மளுக்கு சொல்யூஷன் வேணும்ல அப்போ அந்த சொல்யூஷனோட ஃபார்மேட்டுக்கு இங்கே வந்து இனிஷியல் கண்டிஷன் கம்பல்சரி கொடுத்துருப்பான் எத்தனை இனிஷியல் கண்டிஷனா கே இனிஷியல் கண்டிஷன் கொடுத்துருப்பான் சப்போஸ் 2 வரைக்கும் வந்து 2 இனிஷியல் கண்டிஷன் 3 வரைக்கும் வந்து 3 இனிஷியல் கண்டிஷன் இங்கே கே வரைக்கும் வந்திருக்கனால கண்டிப்பாக சம் இனிஷியல் கண்டிஷன் கொடுத்துருப்பாங்க அந்த இனிஷியல் கண்டிஷன் வச்சுட்டு நம்ம வந்து ஒவ்வொரு வேல்யூவாக கண்டுபிடிச்சு போடணும் அதுல இருந்து நம்ம ஏஎன் கண்டுபிடிச்சிடலாம் சரி இது எப்படி சொல்யூஷன் ஆஃப் த ஃபார்மேட் இருக்கு ஆர்கே ரூட்ஸ் இருக்குதுல்ல அப்போ இது 3 கேஸாக டிவைட் பண்ணுறாங்க எப்படி ரேட்டு ஒரு குவாட்ராடிக் ஈக்குவேஷனோ இல்லை ஒரு கியூபிக் ஈக்குவேஷனோ சால்வ் பண்ணும்போது எத்தனை ரூட் வரும் 3 ரூட் வரும் அந்த 3 ரூட் எப்படி இருக்கும் 3 ரூட் பார்த்தீங்கன்னா ஒன்று ஈக்குவல் ரூட்டாக இருக்கும் ஆர் ஈக்குவல் ரூட் ரியல் நம்பர்ஸ் ஓகே ஈக்குவல் ரூட் ரியல் நம்பர்ஸாக இருக்கும் ஆர் நான் ஈக்குவல் ரூட்டாக இருக்கும் அதாவது டிஸ்டிங்க்ட் ரூட்டாக இருக்கும் நான் ஈக்குவல் ரூட்டாக இருக்கும் ஸோ அதர்வைஸ் காம்ப்ளெக்ஸ் ரூட்டாக இருக்கும் காம்ப்ளெக்ஸ் ரூட் சாரி ஸோ இதை வச்சு எப்படி சால்வ் பண்ணலாம் அப்படிங்கிறத தான் இப்போ பார்க்க போகிறோம் அப்போ என்னாச்சுன்னா ஏஎன் ஈக்குவல் டு இப்போ என்ன 3 ஆர்கே ரூட் வரைக்கும் இருக்குதுல்ல அப்போ ஃபஸ்ட்டு வந்து R1 ரூட் ஆர் நாட் ஈக்குவல் ஓகே மொத்தம் 3 கேஸு ஃபஸ்ட்டு கேஸ் எடுக்கிற போது என்ன எடுக்கிறேன் ரூட் ஆர் நாட் ஈக்குவல் அப்படின்னா அதனுடைய சொல்யூஷன் ஃபார்மேட் எப்படி இருக்கும் இப்போ நம்ம எழுதுறது இதுதான் சொல்யூஷனு பட் இன் டேர்ம்ஸ் ஆஃப் கான்ஸ்டன்ட் டைம் வரும் இந்த கான்ஸ்டன்ட் டைம் சால்வ் பண்ணி எடுக்கணும் தட் இஸ் எ வெரி இம்பார்ட்டன்ட் பாயிண்ட் அப்போ என்ன வருது ஆல்பா 1 R1 பவர் n இதுதான் சொல்யூஷன் ஃபார்மேட் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக எழுதிக்கிங்க ரூட் கண்டுபிடிப்போம் ரூட் கண்டுபிடிச்சு முன்னாடி இந்த ஃபார்மேட் எழுதுவோம் சரிங்களா ப்ளஸ் ஆல்பா 2 ஆர் பவர் n ப்ளஸ் டாட் 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 ப்ளஸ் ஆல்பா கே ஆர் பவர் ஆர்கே பவர் n ஓகே இது சொல்யூஷனாக இருந்தாலும் நம்மளுடைய இனிஷியல் கண்டிஷன் கொடுத்துக்கிறாங்கல்ல என்ன இனிஷியல் கண்டிஷன் இந்த A1 A0 இந்த வேல்யூஸ் இருக்குது பார்த்தீங்களா இங்கே கொடுத்த வேல்யூ இந்த வேல்யூஸ் வச்சுட்டு நம்ம என்ன பண்ண போகிறோம் இந்த வேல்யூஸ் அதாவது A0 வேல்யூ கொடுத்துருப்பாங்க A1 வேல்யூ கொடுத்துருப்பாங்க அப் டு AK வேல்யூஸ் கொடுத்துருப்பாங்க இது எல்லா வேல்யூவும் இங்கே சப்மிட் பண்ணி கண்டுபிடிக்கும் போது நம்ம ஆல்பா 1 ஆல்பா 2 அப் டு ஆல்பா கேல நமக்கு என்ன கிடைக்கும் ஒரு லீனியர் ஈக்குவேஷன் கிடைக்கும் அந்த லீனியர் ஈக்குவேஷன் நம்ம சால்வ் பண்ணணும் சரிங்களா நம்மளோட ஏம் என்னன்னா கான்ஸ்டன்ட் டைம் ஆல்பா 1 ஆல்பா 2 ஆல்பா கே வரைக்கும் கண்டுபிடிக்க போகிறோம் அப்போ இந்த லீனியர் ஈக்குவேஷன் நம்ம சால்வ் பண்ணணும் அப்போ சால்வ் பண்ணும்போது நம்மளுக்கு என்ன கிடைக்கும் ஆல்பா 1 சம் பர்டிகுலராக ஒரு வேல்யூ கிடைக்கும் அதே மாதிரி ஆல்பா 2 ஆல்பா கே வரைக்கும் நம்மளுக்கு பர்டிகுலர் வேல்யூஸ் கிடைக்கும் இது எல்லா வேல்யூஸ் கொண்டு போயிட்டு இங்கே சப்மிட் பண்ணிங்கன்னா அதுதான் எண்ட் ஆஃப் ரிசல்ட் அதுதான் அதனுடைய ரெகரேஷன் ட்ரேஸோட சொல்யூஷன் ஆஃப் த ரிசல்ட் இதுதான் பேசிக் அல்காரிதம் இது ஒரு ப்ராப்ளம் நீங்கள் சால்வ் பண்ணும்போது உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் இது வந்து ஹோமோஜீனியஸ் பார்ட்டுக்கு